அனைவருக்கும் வணக்கம். இப்போ வாங்க நம்ம வளர்க்குற செடிகளுக்கு செலவே இல்லாத பயிர் ஊக்கி எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சனில் வேஸ்ட் ஆகிற அனைத்து பொருளுமே வச்சு நம்ம செடிகளுக்கு செடிகள் வளர்வதற்கான நம்ம பயிர் ஊக்கிய தயாரிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி, பழைய மாவு, இட்லி மாவு கொஞ்சம் இருந்தது, மீந்து போயிடுச்சு, ரொம்ப புளிச்சு போயிடுச்சு, அந்த மாவு எடுத்துக்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து கழுவின தண்ணி எடுத்துக்கினேன், கஞ்சி தண்ணி எடுத்துக்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ஆட்டின கிரைண்டர் கழுவின தண்ணி. இப்போ பாருங்கள், உளுந்து கழுவின தண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள், கிரைண்டர் கழுவு தண்ணி. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வீணாகிற அனைத்து பொருளுங்களுமே வச்சு நம்ம செடிகளுக்கு பயிர் ஊக்க நம்ம பயன்படுத்தலாம். அந்த தண்ணி பியூராக ஊற்றக்கூடாது, அது கூட பச்சை தண்ணி கலந்து தான் ஊற்றணும். இந்த பாருங்கள், நான் பச்சை தண்ணி எனக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி தான் இருந்தது, அதில் பச்சை தண்ணி கலந்து நான் பூசணி கொடிக்கு ஊற்றுறேங்க. இந்த பூசணி கொடியோட இலையை பார்த்திங்கன்னா எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள். ஒரு ஆள் சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் பொழுது அந்த அளவுக்கு அகலமாக இருக்குது. நான் கிச்சன் வேஸ்ட்டு தான் பயன்படுத்துவேன். அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.